மகரிஷி அவர்களின் கருத்துக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வெட்ட வெளியே பேராற்றல் அப்படிங்கிற தலைப்புல கவிதை ஒண்ணு பார்க்க போறோம். இந்த வெட்ட வெளி அப்படிங்கிறது எல்லாருமே ஒண்ணுமே இல்ல, வேக்யூம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சொல்றது என்ன? இறைநிலை கடவுள் அப்படிங்கிறவர் எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அறிந்தவர், ஆற்றல் உடையவர், பேராற்றல் உடையவர், ஆம்னி பிரசன்ட், ஆம்னி பொட்டன்ட், ஆம்னிஷியன்ட் அப்படின்ட்டு சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அப்படி இருக்கும்பொழுது, எல்லா இடத்துலயும் இருக்காருங்கும்பொழுது, ஆனா நம்ம எப்படி வளர்ந்து வந்திருக்கோம்னா, நமக்கு பிடித்த அந்த தெய்வம், அது எந்த உருவத்துல வேணாலும் இருக்கலாம், அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு மயக்க நிலையில தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பேருக்கு முருகர் பிடிக்கலாம், சில பேருக்கு சரஸ்வதி, லக்ஷ்மி, ஆஞ்சநேயர், ராமர், சீதை, இல்ல பெருமாள். அப்ப இந்த உருவத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. ஆரம்பத்துல ரொம்ப குறைச்சலா இருந்தது. நம்மளுக்கு எப்படி வழிபாட்டு முறையே வந்ததுங்கிறது தெரியும். முதல்ல பூமியை வழிபட்டாங்க, அதுக்கப்புறம் நீர், அதுக்கப்புறம் நெருப்பு, காற்று, அதுக்கப்புறம் வெண் அப்படின்னு வழிபட்டதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் நிறைய விதமான வழிமுறைகள், வழிபாட்டு முறைகள் இருந்து, அதுக்கப்புறம் ஆதிசங்கரர் 6 சமயங்கள் அப்படின்னு கொண்டு அதை நிலைக்க வைத்தார். அதுக்கேத்த மாதிரி உருவங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப எக்கச்சக்க உருவங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உருவத்துக்குள்ளதான் நம்ம கடவுள் இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டுதான் நம்ம அதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நல்ல மனிதர்களாகவும் வெளியில வந்தா வேற மாதிரி மாறிடுறோம். அதுக்கு காரணம் சொல்றார் மகரிஷி. நாம எல்லாமே மற்ற உயிரினங்கள் வழியா வந்ததுனால அந்த பதிவுகள் இருக்கு. அதனாலதான் சூழ்நிலைக்கேற்ப மற்றபடி எல்லாம் நம்ம நடந்து கொள்கிறோம் அப்படின்லாம் நமக்கு விளக்கங்கள் கொடுத்திருக்கார். ஆனா இதையும் தாண்டி அந்த உருவத்துல இருக்கிற அந்த கடவுள் அங்கதான் இருக்காருங்கிறதையும் தாண்டி இன்னும் மனம் விரிந்து நம்மளுடைய அறிவை உயர்த்தி கொண்டு வெட்ட வெளியே பேராற்றல் அப்படிங்கிற அந்த கருத்துக்கு நம்ம போனோம்னா இன்னும் மனம் விரியும், பதிவுகளை சேர்த்து கொள்ளாமல் இருக்கலாம், இந்த பூமிக்கு நம்ம அந்த நோக்கத்தையும் அடைய முடியுங்கிறது தான் மகரிஷி சொல்றாங்க. இப்ப இந்த வெட்ட வெளிதான் தெய்வம், பேராற்றல் அப்படிங்கிறத திருமூலர் சொல்லியிருக்கார். அவர் சொல்றார், இறைவன் உருவம் மற்றவனும் அருவமானவனும் எங்குமாய் நிறைந்துள்ள வெட்ட வெளியாய் பிரகாசிப்பவன். இதுக்கு யோகத்தின் மூலம் நம்ம இத அடையணும், இத புரிஞ்சுக்கணும். அதுக்கு உடல் தான் முக்கியம், அதுவே ஒரு கோவில் அப்படிங்கிற கருத்தை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பாரதியார் அவரும் அதே மாதிரிதான் சொல்றார். வெட்டவெளி எல்லாமே நான் 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 அப்படிங்கிற ஒரு பாட்டுல வரும்பொழுது, வானில் பறக்கின்ற புல்லெல்லாம் நான், மண்ணில் திரியும் விலங்கெல்லாம் நான், காணில் வரும் மரமெல்லாம் நான், காற்றும் புனலும் கடலுமே நான், விண்ணில் தெரிகின்ற மீனெல்லாம் நான், வெட்ட வெளியின் விரிவெல்லாம் நான் அப்படின்ட்டு சொல்றார். அப்ப அவரும் இந்த வெட்டவெளி தத்துவத்தை அவரும் உணர்ந்திருக்கார். அதே மாதிரி மற்ற சித்தர்கள்லாம் கூட அவங்களும் வெவ்வேறு விதமா இந்த கருத்துக்கள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. வெட்டவெளியை பத்தி கடுவெளி சித்தர், நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் சிவவாக்கியர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய புலிப்பாணி தேவர் அப்படிங்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு விதமா இந்த வெட்டவெளிதான் தெய்வம், வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னுட்டு அந்த கருத்தை கொடுக்கிறார். அப்போ நிறைய பேர் சித்தர்கள்லாம் இந்த கருத்தெல்லாம் கொடுத்திருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுது. இப்போ இந்த அளவுக்கு
அவங்க கொடுத்திருந்தா கூட மகரிஷி அவர்களுக்கு எப்படி இந்த ஒரு தெளிவு கிடைச்சதுன்னா தாயுமானவர் பாட்டுலதான். அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்கு உள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது. சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கு இடமும் நின்றது எது அப்படின்னு கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளதெது கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவான் அப்படின்னு இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை பத்தியே ஆராய்ச்சி செய்து மகரிஷிக்கு இதுல தெளிவு கிடைச்சது. அப்புறம் சின்ன வயசுல கூட தெய்வமே வேறல்லால் தெய்வமே ஒன்றல்லால் வேறில்லை உயிரெல்லாம் ஒன்றாமே உற்று பார்த்தால் அப்படிங்கிற அந்த பஜனை பாடல் அதையும் கேட்ட பொழுதெல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் மகரிஷிக்கு வெட்ட வெளியே பேராற்றல் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சது. அது வச்சு அவர் ஆராய்ச்சியும் செய்தார். ஆனா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சுத்தி இருக்கிறத அதுக்கு என்ன ஆற்றல்லாம் இருக்குங்கிறதையும் சொல்றார். முதல்ல இந்த வெட்டவெளி பேராற்றல்ங்கிற அந்த கவிதையை பார்ப்போம். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் தொடப்பட்ட இரு பொருட்களூடே தொட்டதா என்னும் அரூபம் யாது பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா பார்வையில்லாருக்கு அவை என்னாலும் எந்த நாளும் காணா எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில் அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறார். இப்போ பூமியை பத்தி கருத்து சொல்றார். பலபலவா மண்டத்துள் ஒன்றாய் உள்ள பாரண்டத்தின் சிறப்பு எளிதோ சொல்ல நிலப்பரப்பை நீர்ப்பரப்பை யூகித்தாலும் நெடுங்கடலுள் நிலம் நடுவில் அடங்கியுள்ள சில பொருளை கண்டாலும் சிந்தனைக்கு சிறிதும் எட்டாத ரகசியங்கள் கோடானு கோடி விலகி சுழன்றே மிதந்து இந்த பூமி வெய்யோனை சுற்றி வரும் விதம்தான் என்ன. சோ பூமியிலேயே இத்தனை ரகசியங்கள் எட்டாத ரகசியங்கள் அத்தனை இருக்குங்கிறார். அப்புறம் சொல்றார் அதுக்குள்ள நீரின் ஓட்டம் இருக்கு, எரிபொருள் பரவி இருக்கிற பாதரசம் கந்தகம் பாஷாண வர்க்கம் எல்லாம் இருக்கு. அதை தவிர காந்த சக்தி இருக்கு. இப்போ பூமிக்குள்ளேயே இப்படி இருக்கு. இதுக்குள்ளேயே இத்தனை ரகசியங்கள் அடங்கி இருக்கு. ஆனா இந்த பூமிங்கிறது எதோடது? சூரியனோட ஒரு பகுதி. அப்போ சூரியன் அதை பத்தி பார்த்தோம்னா ஆதித்தன் என்னும் அண்டத்து இயக்கம் நோக்க அது பெரிய கனலண்டம். ஆகா சோதித்து பார்க்க அத சூடு தன்னை சொற்கடந்த நிலை என்றோ கருவி ஏது. சூரியனோட வெப்பம் அவ்வளவு அதிகமானது. நம்மளுக்கு தெரியும் 1,00,000க்கு மேல டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய விட்டத்திலேயே 1000 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர்ங்கிறாங்க. அப்ப அதை அளக்கிறதுக்கு என்ன கருவி இருக்கும்? ஏதோ ஓரளவுக்கு அனுமானத்துல சொல்றாங்க. வாதிக்க யார் உண்டு வான வீதி வழி நெடுக நம் சக்தி பூரணம் தான் பேதித்து சலனமுறும் நிலையை தாண்டி பேரறிவில் பேசுகின்றேன் இங்கே வாரேன். அப்போ பூமியில இவ்வளவு ஆற்றல் இவ்வளவு ரகசியங்கள். ஆனா பூமியே சூரியனோட ஒரு பகுதி. அப்போ சூரியன் இன்னும் எவ்வளவு ஆற்றல் உடையதா இருக்கும் பாருங்க. பூமியை விட பல லட்சம் மடங்கு பெரிது அப்படின்ட்டு சூரியன் சொல்றாங்க. இது ஒரே ஒரு சூரிய குடும்பம். இது இந்த மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குங்கிறார் மகரிஷி. அப்போ இது எல்லாவற்றையும் தாங்கிட்டு இருக்கு அப்படின்னா எது தாங்கிட்டு இருக்கு? வெட்ட வெளிதான் தாங்கிட்டு இருக்கு. அப்ப அது பேராற்றலா இல்லையா? அதுதான் வலிமையான ஒரு பொருள், அதுதான் மெய்ப்பொருள் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ இத்தனை அண்டங்கள் நம்ம பாக்குறோம். இப்போ அதுவும் விஞ்ஞான வளர்ச்சி அடைய அடைய இன்னும் அந்த பேரியக்க மண்டலம் விரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதை தாங்கிக்கிட்டு இருக்கிறது சுத்தவெளி வெட்டவெளி.
அப்ப அது பேராற்றலா இருந்தா தானே இது அத்தனையும் தாங்கிட்டு இருக்க முடியும். ஆனா அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லா சித்தர்களும் மகான்கள் எல்லாருமே வெட்ட வெளிதான் தெய்வம், அதுதான் பேராற்றல் உடையது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மகரிஷி நமக்கு இன்னும் அதை தெளிவடைய வைக்கிறார். ஏன்னா சின்ன வயசுல நம்ம அதை யூகிக்க முடியாது. அதனால எல்லா இடத்துலயும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு, அப்புறம் எல்லா அணுக்களுக்கு நடுவுலயும் இருக்கு, எல்லா கோள்களுக்கு நடுவுலயும் இருக்கு அப்படின்னுட்டு எல்லாவற்றையும் ஊடுருவி பாயும், அதுக்குள்ளேயும் எல்லாவற்றையும் ஊடுருவ வைக்குது அப்படின்லாம் இந்த விளக்கங்களை சொல்லும் பொழுது சின்ன வயசுல புரியாது. அதுக்குதான் உருவ வழிபாட கொண்டு வந்தாங்க. அப்புறம் நமக்கு 7 விதமான சம்பத்துகள் தேவை. உருவமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம். இதுல நமக்கு சிலதெல்லாம் அதிகமா இருக்கும், சிலதெல்லாம் அதுல குறைச்சலா இருக்கும். ஆனா இந்த 7 சம்பத்துக்களும் ஓரளவுக்கு நம்ம கிட்ட இருந்தாதான் இதை தாண்டி உள்ள இப்படிப்பட்ட இந்த இயற்கை தத்துவ விளக்கங்கள் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் இந்த 7 சம்பத்துக்கள் நமக்கு தேவையா இருக்குங்கிறதுனால தான் அதை சரி செய்து கொள்வதற்கு வேண்டிய உருவ வழிபாடெல்லாம் வந்துச்சு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம், அதோட எல்லை கட்டிட்டோம். அதை தாண்டி வராம சடங்கு சம்பிரதாயங்கள்லயே நம்ம அடங்கி 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 இந்த வெட்ட வெளிதான் பேராற்றல், சுத்த வெளிதான் தெய்வம், அது எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நுணுக்கமான அந்த கருத்தை நாம் விட்டுவிட்டோம். சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, ஆனா அது நமக்கு புரியல. ஆனா மகரிஷி அத தெளிவா எளிமையான தமிழை நமக்கு விளக்குங்கிறார். அப்போ வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட்டதா எண்ணம் அரூபம் யாது? அது அரூப நிலை, கண்ணுக்கு தெரியாது, அரூபமா இருக்கு, அதுக்கு ஒரு ரூபம் கிடையாது. ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கு. 2 அணுக்களுக்கு நடுவுல இருக்குங்கிறார். ஒரு செல்லுக்கு நடுவுலயும் இருக்கு. நம்ம செல்கள் தான் இந்த பார்த்தோன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அணுக்களோட கூட்டு சேர்க்கை தான். உயிரினம் வரும்பொழுது எல்லாமே செல்களோட கூட்டு. அந்த செல்கள் உயிர்த்துகளோட கூட்டு. அந்த ஒவ்வொரு உயிர்த்துகளுக்கு நடுவுலயும் இந்த வெட்டவெளி சுத்தவெளி இருக்கு அப்படிங்கிற அந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் அது எந்த அளவுல இருக்குங்கிறதையும் நமக்கு கொடுக்கிறார். பசுவோட ரோமத்தை எடுத்து அந்த உயிர்த்துகள் எந்த அளவுல இருக்கு அப்படின்னு அதை எத்தனை கூறு போட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு கவிதையில சித்தர்கள் விளக்கி இருக்கிறதையும் வச்சு நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட்டதா எண்ணம் அரூபம் யாது? அது கண்ணுக்கு தெரியாது, ரூபம் இல்லை. ஆனா அந்த 2 நடுவுக்கு நிலையிலயும் அந்த அரூபமான சுத்த வெளிதான் இருக்கு அங்க. அப்போ நமக்குள்ளயும் இருக்கு, கண்ணுக்கு தெரியல, எல்லா இடத்துலயும் அந்த சுத்த வெளிதான் இருக்கு, அது இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற அந்த உண்மையை இங்க விளக்குறார். அதுக்கு முன்னாடி ஒரு கவிதையில அது சொல்றார், வெட்ட வெளிதான், அது சுத்த வெளிதான் அங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு கவிதையில முன்னாடி சொல்றார். வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேறெந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு ஜீவர்களுக்குள்ளே தொட்டதா எண்ணம் அறிவியாது, அது வெளிதான். பட்ட பகலில் வானில் விண்மீன்கள் தோன்றா, பார்வையில்லாருக்கு அவை எப்போதும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்றால் அந்த இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும், அதை தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்றார். அப்போ இப்போ பட்ட பகல்ல நம்மளுக்கு அந்த நட்சத்திரங்கள்லாம் தெரியறது இல்ல, இருட்டுலதான் தெரியுது. ஏன்னா சூரியன் இன்னொரு பக்கம் போயிடுது, அது சுழற்சியில இருந்துகிட்டே இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் நம்மளோட அறிவுக்கு எட்டலைன்னா அதுக்காக வெட்ட வெளிதான் தெய்வம்ங்கிறது இல்லைன்னு ஆகாது அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணணும், நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். எட்டவில்லை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அது விரிந்து இருக்கு, நம்ம தான் புரிஞ்சுக்கல, எல்லை கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த உருவத்துல எல்லை கட்டிக்கிட்டு இருக்கோம், பாசம் பற்று இதுல அடங்கி அங்கேயே எல்லை கட்டிக்கிட்டு இருக்கோம், மதம் ஜாதி அதுக்குள்ளேயே எல்லை கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறதுனால, இதை தாண்டி வெளியில வராததுனால
இந்த வெட்ட வெளி சக்தி எங்கும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இறைந்து கிடைக்கிறது. அதனாலதான் அது இறைநிலை, இறைவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையே வந்ததுன்னு மகரிஷி ஒவ்வொரு வார்த்தையை வச்சும் அதுக்கு அர்த்தம் கொடுக்கிறார் மகரிஷி. அப்ப எட்டவிலை அறிவிற்கு என்றால் உள்ள இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அது இருக்கு. ஆனா ஏன் நமக்கு புலப்படல? நம்மளுடைய அறிவு எல்லை கட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கும். இப்ப இதை தாண்டி வரணும். அதுக்கு நம்மளுடைய அறிவு நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஏன் அது எல்லை கட்டி இருக்கு? நம்ம நேர மனிதனா பிறக்கல. இறைநிலையே தன்மாற்றம் பெற்று 5 பௌதீக பிரிவுகளாகி, அந்த 5 பௌதீக பிரிவுகள் எப்படி ஆச்சு? தன்னைத்தானே இறுக்கி கொண்டது. விட்டு விட்டு அந்த இறுக்கத்தினால 5 பௌதீக பிரிவுகள் உருவாகி, அந்த 5 பௌதீக பிரிவுகள் ஒரு விகிதாச்சாரத்துல இருக்கும்போது ஓர் அறிவிலேருந்து 5 அறிவு விலங்கினங்கள் வந்து அப்புறம் அதுல இருந்து மனிதனா வந்திருக்கும். அப்போ அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். கருமையம்னு ஒண்ணு உருவாகி, எப்போ ஒரு உயிர் வந்து ஒரு ஓட்டத்துல இருந்தாலும் அங்க கருமையம்ங்கிறது உருவாகி அந்த பதிவுகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. அதனாலதான் நம்ம மனிதன்கிற ரூபம் எடுத்துக்கிட்டா கூட அந்த விலங்கின பதிவுகளோட தாக்கம் அதிகமா இருக்கிறதுனால அதன் வழியே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஆரம்பத்துல இருக்கிறது தான் இயற்கை அறிவு. இன்ஸ்டிங்க்டா நம்ம செயல்படுறோம். அதுக்கப்புறம் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, அதுக்கப்புறம் தேர்ந்தறிவு, மெய்யறிவு. இந்த நிலையில நம்மள உயர்த்திக்கிட்டே போகணும். அப்போ இயற்கை அறிவுங்கிறது அந்த விலங்கின பதிவுகள் இருக்கிறதுனால இன்ஸ்டிங்க்டா செயல்படுறோம். இன்னும் அந்த நிலையில தான் இருந்துட்டு இருக்கோம். அதுலதான் யாராவது நம்மளை பத்தி கமெண்ட் பண்ணாலோ, நம்மளை பத்தி கருத்துக்கள் சொன்னாலோ, கொஞ்சம் கேப் விட்டு இல்ல ஒரு கேள்வி கேட்டாலும் என்ன செய்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். அப்ப பார்த்தோம் அப்படி ரியாக்ட் பண்றத பார்த்தோம்னா என்னன்னா இன்னும் இந்த விலங்கின பதிவுலதான் இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது. அதுதான் இன்ஸ்டிங்க்ட். அதுக்கப்புறம் தான் நுண்பான் நுழைப்புலன் அறிவு. நம்மளுடைய சிந்தனை ஆற்றல் வளர வளர அந்த விளைவுகளை கணித்து கொள்ள பிரச்சனைகள் என்ன இருக்குங்கிறதுல ஆழ்ந்து போகும்போது நுண்மான் நுழைப்புலன் அறிவு செயல்படுது. அதுக்கப்புறம் தான் உள்ளுணர்வு அறிவு. அது எப்படி வரும்? நம்மளே சிந்தனை ஆற்றல் இன்னும் வளர வளர அப்புறம் இந்த நுண்மான் நுழைப்புலன் அறிவும் நமக்கு அது ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் பொழுது கிடைக்கிற அனுபவங்கள்னால நமக்கு அது உள்ளுணர்வு வருது. அதுக்கப்புறம் படிக்கிறோம், மகான்களோட கருத்துக்கள் எல்லாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் தான் அது தேர்ந்த அறிவா வருது. அதோட மட்டும் நிறுத்திக்காம நம்ம பிரபஞ்சத்தை பாக்குறோம். மனம் விரிய 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 அறிவு வளர 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 இப்ப இந்த பூமி எப்படி தோணிற்று? இது ஒரு சூரியனோட ஒரு துணைக்கோள்னா அப்ப அந்த சூரியன் எப்படி தோன்றிற்று? அதுக்கப்புறம் அதுக்கும் மேல மனம் விரிய விரிய அணு வரைக்கும் போய் அப்புறம் இந்த அணுக்கு மூலம் என்ன? அது அப்படிங்கிற அந்த நிலைக்கு போய் இது நமக்கு அப்படியே நமக்கு கிடைக்கிறது இல்ல. அதுக்கு ஒரு குருவை தேடுறோம். அந்த குரு வழியா நமக்கு இந்த விளக்கங்கள் கிடைச்சா மட்டும் போராது. அதை நம்மளாக்கி கொள்ள வேண்டும். அதற்கு வேண்டிய பயிற்சிகள் தேவை. அந்த பயிற்சிகளை கடைப்பிடிக்க அறிவு நிலையில நாம உயர்ந்துகிட்டே போறோம். அப்போ விலங்கின மனிதனா இருக்கிறது போய் மனிதனாக மாறி மாமனிதன் நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு போகிறோம். அப்படி உயர்த்தி கொண்டு போவதற்கு பயிற்சிகள் தேவை. அந்த பயிற்சிகளை தான் மகரிஷி நமக்கு உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவங்கள், தற்சோதனை பயிற்சிகள் அப்படின்னு கொடுத்திருக்கார். நிறைய புத்தகங்கள் வாயிலாகவும் கொடுத்திருக்கார், கவிதைகள் வாயிலாகவும் கொடுத்து நமக்கு தெளிய வளரிய வைக்கிறார். அப்போ ஆனா இந்த சித்தர்கள் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் அந்த வான்காந்தத்துல இருக்கு. அதுக்கப்புறம் மகரிஷி அவர்களும் தன்னையே ஒரு லேபா வச்சுக்கிட்டு நிறைய ஆராய்ச்சி செய்து அதை பத்தி ஆராய்ச்சி செய்து அந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டு அந்த கருத்துக்கள் எல்லாம் இவருக்கு உள்ளுணர்வா கிடைச்சு அதுக்கப்புறம் அதை நமக்கு இத்தனை பயிற்சிகள் மூலம், இத்தனை கவிதைகள் மூலம், இத்தனை கருத்துக்கள் மூலம் நமக்கு கொடுத்திருக்கார். இப்போ இந்த வெட்ட வெளி சக்தி தான் அதுதான் தெய்வம் அப்படிங்கிற அந்த இறை உணர்வு பெற வேண்டும். அதற்கு வேண்டிய வழிமுறைகளை தான் கொடுத்து நம்ம எல்லாரும் அதை பயிற்சி செய்துட்டு வரோம்.
இன்னும் நம்மளுடைய அந்த அறிவு நிலை உயர வேண்டும். அங்கங்க நடக்கிற வாழ்க்கையில நடக்கிற அனுபவங்கள், நிகழ்ச்சிகள் இதை வச்சே அதை அலட்சியப்படுத்துறதுனாலதான் பதிவுகளை சேர்த்துக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி பயம். இந்த அலட்சியம், உணர்ச்சி பயத்துலதான் நம்ம இன்னும் போயிட்டு இருக்கோம். அப்புறம் அந்த மனம் வந்து இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் அப்படிங்கிறது வருது. நம்ம செய்யற செயல்களுக்கு ஏத்த மாதிரி விளைவுகள் வருது. விளைவுகள் இன்பமாவோ துன்பமாவோ இருக்கு. அதையும் தாண்டி அமைதி நிலைக்கு போவதற்கு இந்த பயிற்சிகள் தான் நமக்கு உதவியா இருக்கு. அதுக்கப்புறம் பேரின்ப நிலைக்கு நம்மள எடுத்துக்கொண்டு போகுது. அதற்கு எல்லாருமே நம்ம இந்த பயிற்சிகளை செய்ய வேண்டும். இறையருளும் குருவருளும் நமக்கு துணை புரியும். நன்றி. வாழ. அப்போ இந்த வெட்ட வெளிதான் பேராற்றல், அதுதான் தெய்வம் அப்படிங்கிற அந்த கருத்தை நம்ம எப்பொழுதுமே உள்வாங்கிக்கணும். அதுக்குதான் இறைநிலை தவம் மகரிஷி கொடுத்திருக்காங்க. அது சுத்த வெளியிலேந்து அந்த தவத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி வந்து அந்த தவத்தை நம்ம அடிக்கடி செய்யும் பொழுது அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்ட்டு மகரிஷி சொல்றாங்க. அப்போ அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொள்வதற்கும் வேண்டிய தவத்தையும் மகரிஷி அவங்க கொடுத்திருக்காங்க. அனைவருக்கும் நன்றி. வாழ்க. எப்படி முடிக்கணுங்க? யார் இருக்காங்க? வாழ்க வளமுடன். இன்னும் சில ஒரு இது சொல்லிடுறேன். இப்போ வெட்டவெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி. இது குதம்பை சித்தர். சிவவாக்கியர்ல குதம்பை சித்தர். அப்புறம் மெஞ்ஞான பாதையில் ஏறு சுத்த வேதாந்த வெட்டு வெளியினை தேரு. இது கடுவெளி சித்தர். அப்புறம் வெட்டவெளி தன்னை அன்றி வேறு தெய்வம் இல்லையே. இது சிவவாக்கியர் சொல்றார். வெட்டவெளி தன்னில் விளைந்த வெறும் பால் திட்டமுடன் கண்டு தெளிவதனில் எக்காலம் அப்படின்ட்டு பத்திரகிரியார் நம்ம பாரதியார் சொல்றார். வெட்டவெளியாய் அறிவாய் வேறு பல சக்திகளை கொட்டும் முகிலாய் அணுக்கள் கூடி கூட்டி பிரிப்பதுவாய் அப்படின்ட்டு அவர் சொல்றார். பட்டினத்தார் சொல்றாரு, வீட்டில் ஒருவர் இல்லை வெட்டவெளியானேண்டி அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லாருமே வெட்டவெளிதான் தெய்வம் அப்படின்னு சித்தர்கள் எல்லாருமே அதை உணர்ந்ததுனாலதான் அந்த அளவுக்கு அவங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. அம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு மெசேஜ் வாழ்க போட்டேன். வளமுடன். உங்களுக்கு பரவாயில்ல. போட்டேன். கை போட்ட ரேவதியம்மாக்கு மட்டும் யாருமே அன்மியூட் இது போகஸ்க்கு அன்மியூட் பண்ண முடியும். எனக்கு இடையில கொஞ்சம் ஒரு செகண்ட் போயிட்டு திருப்பி வந்துருச்சு. அதனால வர முடியல. சரிங்க நன்றிம்மா. சரி. அதனாலதான் சரி நான் இந்த உங்களுக்கு 2 விஷயம். நேரம் மெசேஜ் போட்டு நீங்களும் பார்க்கல அன்மியூட் பண்ண சொல்லி. அப்படியா? பரவாயில்லம்மா. நன்றி. சரி, மிக நல்லது. மிக அல்லதான் ஒரு இந்த விஷயத்த சொன்ன நடுவுல காணோமேன்னுட்டு ஆமா ஆமா மத்த பார்த்தேன். யாருமே சித்தர்கள் சொன்ன நான் போட்ட கருத்தை சொல்லு. ஆமா ரொம்ப நல்லா நல்லதுங்க, இருந்துச்சு. நல்லது. வாழ்க அது வளமுடன். அதாவது இன்னைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சார். இன்னொரு ஆள் கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதுக்கு. நன்றி. ஒரு ஆள் மட்டும் பத்தாது போல காலையில. இப்போ எனக்கு ஆமா, ஆமா. இல்ல போகஸ்க்கு இந்த ப்ராப்ளம் தவறு வந்ததுன்னா ஒருத்தர் டேக் ஓவர் பண்ற ஒரு ஆள் வேணும் இல்ல. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நிச்சயமா, இன்னைக்கு நமக்கு. நிச்சயமா. நான் அதனாலதான் கேப் இருக்கனால பார்த்தேன் நானு. சரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்ட்டு அப்புறம் இந்த கருத்தை நான் நடுவுல கொடுத்தேன். நான் வெளியில வந்த அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னா உங்களுக்கு ஓகோஸ் ஆப்ஷன் இருக்கனால டக்குன்னு அன்னைக்கு யார் இருக்கான்னு பார்த்துட்டு அவங்கள அட்மிட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். அது நல்லது, பரவாயில்ல. நல்லது. அது எல்லாம் குருவும் இயற்கையும் பண்ணக்கூடிய ஒரு ஒரு யோசனை தான் நமக்கு. அப்படின்னு ஒரு ஆள் தேவை அவ்வளவுதான். அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு பாடம். சரி நிச்சயமா, நன்றிம்மா. நிச்சயமா. மிக நல்லதுங்க. மிக வாழ்க மிக வளமுடன். அருமையா. அதாவது ஒவ்வொரு புதன்கிழமே வந்து உங்களுடைய குரலை கேட்கறது குருவே வந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தலைப்பு துரியாதி தவம் வந்து நிறைவேற்று தவம் மிக அருமையான ஒரு தவம். அதை நீங்க கொண்டு வந்தவே தான். சூரியன்கிற தலைப்புக்கு வெட்ட வெளியே பேராற்றல் அதற்கான கவியில ஆரம்பிச்சு அதை ஆதி தொட்டு அது குறித்து மகரிஷி சொன்ன கருத்துக்கள் விளக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மற்ற மகான்களும் திருமூலர், பாரதியார், இன்னும் சித்தர்கள், சிவவாக்கியர், புலிப்பாணி சித்தர் இவங்க சொன்ன கருத்துக்களும் வந்து மிக சிறப்பா இருந்ததுமா.
தொடப்பட்ட நன்றி. மகானுடைய கவியில் இடையில வரக்கூடிய லைனுக்கு நீங்க கொடுத்த விதம் ரொம்ப அருமையான விளக்கம். சூரியன், அதன் வெப்பம், அதுல ஒரு பகுதி தான் வந்து பூமி அப்படிங்கிறது. அதனால இத்தனை மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு இதுகளை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு? வெட்ட வெளிங்கிற ஒரு பேராற்றலுக்கு தான் இருக்குங்கிறது. அது மட்டும் இல்லாம 7 வகை சம்பத்துக்கள் அதை சரி செய்து கொள்ள ஏற்பட்டதுதான் பிகினிங்ல உருவ வழிபாடுன்னு சொன்ன ஒரு விதம். நல்ல ஒரு பேக்ரவுண்ட் கொண்டு போனீங்க. முடிவாக வெட்ட வெளிதான் தெய்வம் அப்படின்னு சொன்ன விதம், மகரிஷனுடைய விளக்கங்கள் ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. மிக்க நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பு. நல்லது, வாழ்க நல்லது வளமுடன். ஐயா. எல்லாம் வந்து மகரிஷி குடுத்ததுதான். கண்டிப்பா, அவர்தான் நம்மள கண்டிப்பா, இயக்குறார். வாழ்க வளமுடன். நன்றி. கண்டிப்பா. நல்ல ஒரு அருமையான இது. அதுலயும் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் வந்து நமக்கு மிக முக்கியமான டெஸ்ட். ம். வாழ்க வளமுடன். வாழ்க மிக்க வளமுடன். ஆமா. மிக்க நன்றிகள் அம்மா. நன்றி, சரி, நன்றி. இருக்கட்டும். நன்றி. அனைவருக்கும் சான்றோர் நன்றி. பெருமக்கள். சாட்லயும் நெறைய பேர் போட்டிருக்காங்க. ரொம்ப நன்றி. ஆமா, ஆமா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களை, இப்பொழுது நமக்கு ஆற்றல் மிக்க ஒரு நிறைவேற்றுத்துவமாகிய துரியாதீத தவத்தினை வழிநடத்தியும், சூரியன் என்ற தலைப்பிலே மிக சிறப்பான முறையிலே சிந்தனை உரை வழங்கியும் நமது அன்பிற்குரிய நமக்கு மிக ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு. நமது அன்பிற்குரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி ஜெயந்தி பாலச்சந்திரன் அம்மா அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்து மகிழ்வோம். நமது முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி ஜெயந்தி பாலச்சந்திரன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பர்கள், பின்புலத்தில் இருந்து தொண்டாற்றும் அன்புள்ளங்கள் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவரும் அவர்தம் அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இக்கால நிகழ்வின் நிறைவு பகுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும்பை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை 6:30 மணி அளவில் இதே ஐடி, இதே பாஸ்கோடில் அனைவரும் ஒன்றிணைவோம் என்று கூறி நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் மீண்டும் நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன்.